வணக்கங்க. வெல்கம் டு வீடு சமையல் சேனல். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதெல்லாம் ரேண்டமாக எடுத்த வீடியோ தான். பையனுக்கு வந்து எக்ஸாம் டெஸ்ட்டுன்னு போயிட்டு இருந்ததுனால எடுக்கிறதுக்கு டைமே கிடைக்கல. ஸ்நாக்ஸ் செய்யலன்னு சொல்லிட்டு முறுக்கு தான் செஞ்சு வச்சுருந்தேன். டிஃபன் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுருந்தேன். இந்த முறுக்கு வந்துட்டு ரேசன் அரிசியில் தான் செஞ்சுருந்தேன். 3 டம்ளர் ரேசன் அரிசி வந்து ஊற வச்சு நல்லா வழுவழுப்பாக கெட்டியாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரு 150 கிராம் பொட்டுக்கடலையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு அதை பவுட்ரு பண்ணி நல்லா சளிச்சு எடுத்து இது கூட சேர்த்துக்கிட்டேன். கூடவே அரை ஸ்பூன் ஓமம், 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்தணும்னு அவசியமே இல்லை. அந்த அரிசி மாவில் இருக்கிற ஈரப்பதமே வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டு நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் முறுக்கு சுட்டுக்கலாம். இதை வந்து மாவு அரைச்ச உடனே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முறுக்கு சுடலாம் அப்படின்னலாம் நினைக்காதீங்க. ஏன்னா மாவு வந்து சீக்கிரமாகவே புளிச்சிரும். மாவு புளிச்சிருச்சுன்னா முறுக்கு நல்லா இருக்காது. ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு எப்படியோ முறுக்கு ரெடி பண்ணியாச்சு. நீ வேணுங்கிறப்ப நம்ம கொடுத்து விட்டுக்கலாம் அப்பப்போ. இது மறுநாள் எடுத்த வீடியோ. குளத்து மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஜிலேபி மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அங்கேயே வந்து நல்லா க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. வீட்டில் வந்து மறுபடியும் ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு தலைப்பகுதி எல்லாம் வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுட்டேன். அதில் குழம்பு வச்சுக்கலாம், மீதி பகுதி எல்லாமே ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா மசாலா எல்லாம் வந்துட்டு மீனில் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரிட்ஜ்லேயோ வெயில்லையோ நல்லா ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து பொரிச்சு பாருங்கள். நான் வந்து ஃப்ரீசரில் தான் வச்சுருந்தேன் ஒரு மணி நேரம் போல். மசாலா எல்லாமே மீனில் நல்லா மேரினேட் ஆகிருந்தது. சூப்பராக வந்துட்டு ஊறி இருந்தது. ரசம் சாதம் இருந்தால் போதும், இந்த ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணதை விட குழம்புல போட்ட மீன் தான் ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 50% வெந்ததுக்கப்புறம் ஒரு 10-15 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அது கூடவே வந்து 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வேக விடுங்க. இதெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் புளி வந்துட்டு ஆல்ரெடி நான் கொதிக்க வச்சுருந்தேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் இதில் சேர்த்துக்கிட்டேன். கூடவே தேவையான அளவு தண்ணி, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 70% நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மீன் துண்டு வந்து சேர்த்திக்கோங்க. ஆல்ரெடி மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நான் க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன். நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மீன் வந்து போட்ட உடனே நல்லா கலந்து விட்டுருங்க. இல்லைனா ஒரு 2 நிமிஷம் ஆனாலே நல்லா வெந்து வந்துடும். மீன் போட்ட உடனே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கெட்டியான முதல் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் தேங்காய் பால் சேர்த்துங்க, இல்லைன்னா தேவையில்லை. நான் தேங்காய் பால் சேர்த்து தான் செய்வேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக அப்படியே திருப்பி மட்டும் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அவ்வளோதான். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இந்த மெத்தடில் நீங்களும் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.